ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட ஃபார்மில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க, நம்மளோட பெட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறோம், என்னென்னலாம் புது வரவுகள் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரேபிட் பார்த்திங்கன்னா 6 பன்னீஸ் போட்டிருக்காங்க. அது இப்போ வந்து 10-15 டேஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லேருந்தே நம்ம வந்து போட முடியல, டைம் இல்லை, அண்டு நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால உங்களுக்கு வீடியோ எடுத்து உடனே சொல்ல முடியல. இப்போ அதுக்கு 10-15 டேஸ் ஆகிடுச்சு. எல்லாமே கண்ணு முழிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து லீவ்ஸ் சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பன்னிக்கு இந்த ரேபிட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு வந்து ஆல்ரெடி நம்ம டிஃபீட் ஆகிடுச்சு. அந்த கண்ணு தெரியாது, அப்படியே ஒரு வெள்ளையாக ஒரு புற மாதிரி வந்து அது மூடிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நல்லா வளர்க்கும். பேபிஸை பார்த்திங்கன்னா சூப்பர்பாக பார்த்துக்கிடும். நல்லா கேர் பண்ணி கரெக்டாக 2 டைம்ஸ் ஃபீட் பண்ணிவிடும். அந்த மாதிரி ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிடும் பன்னீஸை பொறுத்தளவுக்கு. இந்த மதர் ரேபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுப்பு அண்டு எல்லாரையுமே நல்லா அரவணைச்சு போகிற டைப்பு. யாரையுமே வந்து ஊண்டு பண்ணாது, ஹார்மாக இருக்காது, ஹார்ம்ஃபுல்லாலாம் இருக்காது, ஹார்ஷாக பிஹேவ் பண்ணாது, ரொம்பவே சாஃப்ட்டு. இது பார்த்திங்கன்னா இப்போ குட்டி குட்டியாக இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாகவே ஒயிட்டு தான் நமக்கு நிறையா கிடச்சிருக்கு. அண்டு 2 வந்து ஒன்று ஆஷ் கலர், இன்னொன்று வந்து ப்ரௌனு. அந்த மாதிரி 2 கலர் மட்டும். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து பால் குடிக்கும்போது ஒரு 2-3 நாளில் அந்த தொப்புள் கொடியிலேருந்துமே அப்படி ரத்தம் வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அவ்வளோ ஃபீடு பண்ணியிருந்ததுனால, பால் குடித்ததுனால அந்த மாதிரி அந்த தொப்புள்லேருந்து ப்ளீட் ஆக மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆகலை, அந்த மாதிரி ரெட் கலராக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பார்த்து அதை இது பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு குட்டி போட்டோடனே நம்ம வந்து காலையில் போய் பார்க்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரொம்ப வந்து கீரல் ஆகிப்போச்சு அவங்களோடலாம். இவங்க எல்லாமே உள்ள ஆண், அப்புறம் இன்னொரு ரேபிட் இருக்குது. அதெல்லாமே சேர்ந்து என்ன ஆகிட்டு, இது மேலெல்லாம் கூட நகை கீரல்கள் வந்து பட்டுருச்சு. அப்புறம் அப்போவே வந்து நம்ம மஞ்சள் போட்டோம். அது வந்து க்யூர் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. ஆனால் நகைக்கோடு வந்து இப்படி கோடு ஆகிடுச்சு. உடம்பு ஸ்கின்னை வந்து கிழிச்சிருச்சு எல்லா பன்னீஸுமே. ஏன்னா இந்த கேஜ் பார்த்திங்கன்னா ஓட்டை கீழே விழுந்துரும். இதிலே வந்து நாங்கள் 2 இதை வந்து எடுக்காமல் வேற விட்டாச்சு. 2 பன்னி வந்து பார்த்திங்கன்னா கிடந்திருக்கு, பார்க்கவே இல்லை. இலைக்குள்ளே லீவ்ஸ்குள்ளே கிடந்திருக்கு, கீழே விழுந்துட்டுருக்கு. கேஜ்லேருந்து கீழே விழுந்து அது கிடந்திருக்கு. அதை பார்க்கவே இல்லை. மொத்தம் பார்த்திங்கன்னா 8க்கு மேலே போட்டிருக்கும் போல் குட்டி. நம்ம அதை காப்பாற்றினது பார்த்திங்கன்னா 6 தான் நம்மளுக்கு வந்து அதை எடுத்து பாதுகாப்பாக வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மார்னிங் க்ளீன் பண்ணும்போது பார்த்தா அதில் 2 வந்து பன்னி செத்து கிடந்துச்சு. ஸ்பாயில் பண்ணிட்டோம், நம்ம அசால்ட்டாக இருந்துட்டோம், கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் இப்போ வந்து கேஜ் ஒரு அளவுக்கு வந்து கீழே வந்து இலை விழாமல் கொஞ்சம் கீழே விழுந்த உடனே நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிடுறோம். மேலே இவங்க வந்து எல்லாமே மொட்டை மாடியில் தான் இருக்காங்க. அந்த வெயிலுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ரொம்பவே வெயில். அதனால் வந்து அவங்களுக்கு அப்பப்போ குளுக்கோஸ் அண்டு மஞ்சள் தண்ணி வைக்கணும். நீங்கள் சூப்பர் காக்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் சூப்பர் காக்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ கார்டனும் வந்து நம்ம ரொம்ப போகல. இப்போ வந்து வெயில் டைம் இருக்கிறதுனால தண்ணி வந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த பூ பாருங்கள், இது என்ன பூ அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த செடியில் வந்து பூக்குது. அது ஒரு செடியில் வந்து அந்த வெள்ளை கலராக அந்த மாதிரி ஒரு பூ வந்திருக்குது. அது என்னன்னு சொல்லுங்கள். இங்கே நம்மளோட கார்டன் பார்த்திங்கன்னா ரொம்பவே களையும் இருக்குது, ஆனால் பூக்களுமே நல்லா பூத்துருக்குது. வாழை மரம் நல்லா வந்திருக்குது. எல்லா செடிகளுமே ஓரளவு வந்து நல்லாவே இந்த மழைக்கு அப்புறம் வெயில் வந்ததுனால நல்லா வந்திருக்குது. பூச்சிகள் அவ்வளோவா இல்லை. செம்பருத்தியில் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கும் வந்து நம்ம எறும்பு பொடி கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா சரியாயிடும். ஒத்தடுக்கு செம்பருத்தி நல்லாவே நிறைய பூத்துருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பறிச்சுட்டு போய் முயலுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா, வாதம் மரம் அண்டு பாவைக்காய் வந்திருக்குது. நிறையா வந்து மணத்தக்காளி மரம் அகெயின் வந்துட்டுருக்காங்க. வாழை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே வந்துட்டுருக்கு. இட்லி பூ எல்லாமே அந்த மாதிரி செம்பருத்திலே இன்னொரு அடர்த்தி இருக்குது, அது வருது. ஆனால் முருங்கை மரம் மட்டும் நாங்கள் எத்தனை வாட்டி வச்சாலும் வரல. அந்த நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து லாங்கு முருங்கைக்காய், சித்தப்பா வீட்டில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அதை நாங்கள் எவ்வளோ வாட்டி வச்சாச்சு, ஆனால் ஒரு வாட்டி கூட அந்த முருங்கைக்கிளை வந்து வரமாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. அது அதோட வெரைட்டி அப்படிப்பட்ட வெரைட்டியாக இருக்கும். இந்த மரம் பாருங்க, பாதாம் மரம் அண்டு இது பார்த்திங்கன்னா சப்போட்டான்னு நினச்சி நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன மரம்னு தெரியல. பார்த்தா தான் பெருசாக வந்தால் தான் தெரியும். அப்புறம் மருதாணி எல்லாமே வந்து இதாகிட்டு. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து 10 டேஸ் ஆகிடுச்சு, கண்ணு முழிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து சின்னதாக வந்து சின்ன சின்ன இலைகளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கூவாப்பல், வாழை இலை,
கோஸு, முருங்கை இலை இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வேப்பிலை இந்த குடுக்க எல்லா இலைகளையுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பழக்க ஆரம்பிச்சிடலாம். கோழியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து அவ்வளோ நிறையா இல்லை, கோழிங்க வந்து கம்மி தான். இப்போ தான் கலர் சிக்லாம் வந்து வாங்கி விட்டுருக்குது. அதுக்கும் வந்து இப்போ இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா அம்மை போட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் அதையும் நீங்கள் பார்க்கணும். மஞ்சள், வேப்பிலை வந்து அரைச்சி நீங்கள் அதை அந்த புண்ணில் வச்சிட்டிங்க அப்படின்னாலே ஓரளவு வந்து அது உதிர்ந்துடும். அந்த அம்மை நோய் வந்து இப்போ வெயில் டைமும் வந்து எல்லா சிக்ஸுக்கும் வரும். அதேமாதிரி சிக்ஸுக்கும் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே மஞ்சள் தண்ணி கலந்து வச்சுருங்க, குளுக்கோஸ் கலந்து வைங்க. கொஞ்சம் வந்து இந்த வெயிலில் இருந்து அதுங்களை எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எல்லா பெட்ஸையுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்குமே அதை வெயிலை தாங்க முடியாது, அப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அவங்களுக்கு தகுந்தபடி கொஞ்சம் கொஞ்சம் வந்து கீரைகள் அந்த இதெல்லாம் கொடுக்கலாம். கஞ்சி, கேழ்வரகு மாவு, கோதுமை தவிடு கஞ்சி தண்ணியில் கலந்து அப்படி கொடுக்கலாம். டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம குளுக்கோஸ் கலந்து தண்ணியும் வந்து அப்பப்போ வச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபீட் பண்ணுற நமக்கு ரேபிட்டுக்கு பார்த்திங்கன்னா மதர் ரேபிட்டுக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அது தாய் நல்லா இருந்தால் தான் அந்த பால் வந்து ஃபீட் பண்ணுற குட்டிங்க வந்து பன்னீஸ் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து 6 வரும். அந்த இதுலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா மதர் ரேபிட்டோட ஃபீடிங் ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் நான் வந்து எவ்வளோ நாள் அது கொடுக்குமோ 2 மாதம் கூட அது கொடுக்கும் அவங்க அம்மா வந்து. அதனால் 2 மாதமே நம்ம கொடுத்துக்கலாம். இந்த கொடுத்து தான் அவங்களுக்கு பாதுகாக்கணும். போன டைம் லாஸ்ட் டைம் ரொம்ப லாஸ் பண்ணிட்டோம், 6 பன்னீஸுமே வேஸ்ட்டாக போச்சு. அதனால் இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். ப்ரொடெக்டிவாக அவங்கள எப்படி பார்க்கணும் வைக்கணும், கொஞ்சம் வெயிலேருந்து எப்படி பார்க்கணும் குழந்தைங்கள, எல்லாமே நம்ம தண்ணி வைக்கணும். அப்பப்போ தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறோம், குளுக்கோஸ் வச்சுட்டே இருக்கோம், மஞ்சள் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது மாதிரி லீவ்ஸும் வந்து லீவ்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து மற்ற எதுவுமே இப்போ ரொம்ப கொடுக்கல. வெயிலுக்கு வந்து கஞ்சி இருந்தால் கஞ்சி வைக்கலாம். கஞ்சியும் இலையும் மட்டும்தான் இப்போ நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேர் கீழே இருந்த லவ் பேர்ட்ஸை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அந்த 2 பேரையுமே வந்து இந்த கேஜ் கொஞ்சம் ரெடி பண்ணி இந்த கேஜில் வந்து மேலேயே வச்சாச்சு. எனக்கு கீழே வந்து ரொம்ப கத்துது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வச்சாச்சு. இந்த ஃபின்ச்சஸ் இன்னும் வந்து நமக்கு எக்கும் வைக்கல. இந்த வாட்டி எக்கு வச்சாலுமே இன்னும் ஒரு வாட்டி கூட பொரிக்கலை. இந்த வாட்டி என்னென்னு தெரியல, 2-3 மாதமாக சும்மா தான் இருக்குது கேஜு, முட்டை கூட வைக்கல. அது இந்த டேங்க்கு கீழே இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் கூலாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே இது தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் அவங்க கொஞ்சம் நல்லாவே இருக்கிறாங்க இந்த இடத்துல. இவங்களுக்கும் வந்து நான் தார்பாய் எல்லாமே போட்டு அதுக்கு மேலெலாம் நம்ம எல்லாமே வச்சு தான் கொஞ்சம் சேஃப்டியாக தான் வச்சுருக்குறோம். ஏன்னா ஃபுல்லாக மொட்டை மாடியில் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே, பாவமாக இருக்குது. சிக்ஸுமே மேலே தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து இலை சாப்பிட ஆரம்பிச்சதுனால தண்ணி எல்லாமே வாட்ரு எல்லாமே வச்சுட்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இலை கொஞ்சம் போட்டிருக்குது. இப்போ தான் கடிக்க ஆரம்பிக்கிற, மேக்ஸிமம் இன்னும் கடிக்கல. கீரை, கொத்தமல்லி தழை இதெல்லாமே கடிப்பாங்க. அதுமாதிரி கூவாப்பள்ளி இலையும் அதுக்கு வாய் வந்து குட்டியாக இலை இருக்கிறதுனால அந்த இலைகளை வந்து ஈஸியாக சாப்பிடும். முருங்கலை அந்த மாதிரி வந்து நீங்கள் வைக்க ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த சிக்ஸ் பார்த்திங்கன்னா கலர் சிக்ஸு, இதுவும் வந்து நம்ம இப்போ தான் வெளியே கொஞ்சம் கொஞ்சம் விட்றோம். இவ்வளோ நாளுமே இந்த கேஜுக்குள்ளே தான் இருந்தாங்க. லவ் பேர்ட்ஸும் இவங்களும் தான் இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் எடுத்து வெளியே விட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார்